இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொல்லுப்பா, என்ன விஷயம்? அக்கா, இன்னைக்கு காலையில் நாம ஸ்கூலுக்கு போகாத விஷயத்த அவன் பாட்டி கிட்ட சொன்னான். பாட்டி அம்மா கிட்ட சொல்லிடுவாங்களே, இப்ப என்னக்கா பண்றது? நான் ஆதித்யாவோட பாட்டி தான் பேசுறேன். இப்ப கேளு, ம், என்ன பண்றதுன்னு தெரியலடா. நானும் நல்லா மாட்டிக்க போறேன். போச்சு. அவன் ஹோம்வொர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான்ப்பா. அப்படியா பாட்டி? கரெக்டா தான் கூப்பிட்டிருக்கேன். அவன் காலையில ஸ்கூலுக்கு வராதப்ப ஹோம்வொர்க் எல்லாம் என்கிட்ட கேட்டிருந்தான். அத நான் ஸ்கூல்ல சொல்ல மறந்துட்டேன். டேய், ஏண்டா பேசிட்டு இருக்கும்போது போனை புடுங்குற? அவன் என்ன உங்க ஃப்ரெண்டா? என் ஃப்ரெண்டு கிட்ட நான் தான் பேசுவேன். அதுக்குன்னு இப்படியா புடுங்குவ? நான் பயந்தே போயிட்டேன். நீங்க மட்டுமா பயந்தீங்க? நானும் தான் பயந்து போயிட்டேன். என்னடா வளர்ற? நீ எதுக்கு பயந்த? ஸ்கூலுக்கு போகாத விஷயம் தெரிஞ்சு போயிடும் தான். போச்சு, மொத்தமா முடிஞ்சு போச்சு. டேய், உனக்கு என்ன ஆச்சு? ஏன் என்னென்னமோ பேசுற? நான் ஒண்ணு பேசல பாட்டி. அவன் என் ஃப்ரெண்டு. அவன் கிட்ட நான் பேசிக்கிறேன், நீங்க போங்க. நம்ம பாரதி சரியான வாலு பையனை பெத்து வச்சிருக்கா. இத்துணோண்டு இருந்துகிட்டு என்ன பேச்சு பேசுறான்? போயிட்டாங்க. ஓ, ஏய் ராகுல், இப்ப எதுக்குடா ஃபோன் பண்ண? காலையில நீ வராதப்ப மிஸ் கொடுத்த ஹோம்வொர்க்க சொல்ல சொல்லி கேட்டீல. நான் ஸ்கூல்ல கொடுக்க மறந்துட்டேன். அதான் நான் இப்போ எங்க அம்மாட்ட சொல்லி அம்மா போன்ல இருந்து எல்லா ஹோம்வொர்க்கையும் உங்க அம்மா நம்பருக்கு அனுப்பி வச்சிருக்கேன். நாளைக்கு நீ ஹோம்வொர்க் பண்ணாம வந்து மிஸ் கிட்ட மாட்டிக்காத. போன்ல யார்கிட்ட பேசிட்டு இருந்த? என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ராகுல்மா. அவன் கிட்ட என்ன பேசிட்டு இருந்த? ரெண்டு பேரும் காலையில ஸ்கூலுக்கு போகாம எங்க போயிருந்தீங்க? அப்போ ஹாஃப் டே தான் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க. இல்லம்மா, போனம்மா. பாரதி, அம்மா கிட்ட போய் பேசுற பழக்கம் எப்பல இருந்து வந்துச்சு? யார்கிட்ட இருந்துடா கத்துக்கிறீங்க? மா 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 சாரிமா. மார்னிங் ஸ்கூலுக்கு போகல. வேற எங்க போயிருந்தீங்க? ஸ்கூலுக்கு போறதுக்கு தானே ரெண்டு பேரும் கிளம்புனீங்க. எங்க போய் ஊர் சுத்திட்டு வந்தீங்க? எப்பல இருந்து இந்த பழக்கம்? ஸ்கூல கட்டடிக்கிற அளவுக்கு ரெண்டு பேரும் பெரிய மனுஷங்களா ஆயிட்டீங்களோ? ஏ தமிழ், அவன் தான் சின்ன பையன், ஏதாவது ஆர்வத்துல தப்பு பண்ணுவான். நீ பெரிய பொண்ணு தானே. ரெண்டு பேரும் அம்மா கிட்ட உண்மையா இல்லாம போய் பேசுற அளவுக்கு வந்துட்டீங்கல்ல. எப்படி எப்படி இன்னைக்கு ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்டா போனதுக்கு உங்க மிஸ் சாக்லேட் கொடுத்தாங்களா? ஒரு பொய்ய மறைக்க எவ்ளோ பொய்! இந்த வயசுல பொய் சொல்ல ஆரம்பிச்சா உங்க வாழ்க்கையே தப்பா போயிடும். என்கிட்ட உண்மையை சொல்லணும்னு உங்களுக்கு தோணவே இல்லல்ல? நான் தான் தப்பு பண்ணிட்டேன். உங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப செல்லம் கொடுத்துட்டேன். மாமா, உங்களை ஸ்ட்ரிக்ட்டா வளர்க்காம உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியா இருந்தல்ல, இது என்னோட தப்பு தான். சாரிமா. சரி, யார் கூட சேர்ந்து இந்த வேலையை பண்ணீங்க? சொல்லுங்க. அம்மா, ஆதி அப்பாதான். இந்த சின்ன விஷயத்துக்கு ஏன் இவ்ளோ கோவப்படுற? இதுக்கு போய் ஆதி தம்பி கூட சண்டை போட போறியா? என்ன பாட்டி சொல்றீங்க? இது என்ன சின்ன விஷயமா? காலையில மித்ரா என்ன பத்தி என்ன பேசினான்னு நீங்களும் கேட்டீங்கல்ல. என்ன பத்தி அவ்வளவு கேவலமா பேசினா. இப்ப பாருங்க, பசங்களை என்கிட்ட பொய் சொல்ற அளவுக்கு அவங்கள வளர்த்து விட்டுருக்காரு. இது உங்களுக்கு சாதாரணமா இருக்கா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பொய் சொல்ல ஆரம்பிச்சா அப்புறம் அதுவே பழக்கமாகி இதெல்லாம் ஒரு தப்பே இல்லங்கிற மாதிரி அவங்களுக்கு பழகிடும். அப்புறம் எந்த ஒரு விஷயத்தையும் சர்வ சாதாரணமா மாத்தி பேச, பொய் பேச ஆரம்பிச்சிருவாங்க. பெரியவங்கள ஆனதுக்கு அப்புறம் இப்படியே பழகி பழகி
கடைசியில பொய்யாவே வாழ்ற மாதிரி ஆயிடும். என் குழந்தைங்க அப்படி இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால்தான் நான் அவர்கிட்ட போய் இனிமே குழந்தைங்க கிட்ட இந்த மாதிரி பொய் பேச சொல்லி கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு வர போறேன். நல்லா உரைக்கிற மாதிரி சொன்னாதான் அவருக்கு அவர் பண்ண தப்பு என்னன்னு புரியும். ஐயோ, இவ கோவமா போறத பார்த்தா ஆதித்தம்பிய உண்டு இல்லைன்னு பண்ண போறா போல. ஆதித்தம்பி இதை எப்படி சமாளிக்க போகுதோ தெரியலையே. பசங்களுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் புரிய வச்சிருக்கேன். மறுபடியும் நீங்க அவங்க மனசுல ஆசைய வளர்த்து விட்டு அவங்க மறுபடியும் அப்செட் ஆகி அத நான் சரி பண்ணி, ஐயோ இதெல்லாம் எனக்கு வேண்டாத வேலை சார். தயவு செஞ்சு என் சூழ்நிலையை புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வேணா இந்த விஷயம் சாதாரணமா இருக்கலாம், எங்களுக்கு அப்படி இல்ல. குழந்தைங்களோட வலி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆனா நான் பாத்திருக்கேன். மறுபடியும் அவங்க மனசுல ஆசைய வளர்த்துறாதீங்க. அதுக்கப்புறம் சரி பண்றதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். சரி பண்ண முடியுமான்னு கூட எனக்கு தெரியல. போச்சு போச்சு போச்சு. பாரதி அண்ணி அண்ணனை வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்களே. அண்ணன் வேற என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம ஆடு திருநா மாதிரி முழிச்சிட்டு இருக்காரு. இப்ப என்ன பண்றது? அண்ணன் எப்படி காப்பாத்துறது? சொல்ல சொல்ல கேட்காம இந்த பாரதி எதுக்கு ஆதித்தம்பிய பிடிச்சு இப்படி திட்டிக்கிட்டு இருக்கா? ஏன் தான் இப்படி பாரதி பண்றாளோ தெரியல. பாரதி ப்ளீஸ், திரும்ப திரும்ப அதே விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்காதீங்க. நானும் உங்களுக்கு எத்தனையோ தடவை புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டேன். உங்களுக்கு தான் புரியவே மாட்டேங்குது. நில்லுங்க, எங்க போறீங்க? நீங்க எங்க போனீங்க? அப்புறம் அண்ணனுக்கு இருக்கிற கோவத்துக்கு உங்களையும் சேர்த்து ஏதாவது திட்டிட்டு போறாரு. பேசாம இங்கே இருந்து நடக்கிறத வேடிக்கை பாருங்க. அண்ணன் ரொம்ப டென்ஷனா இருக்காரு. நீங்களே போய் வாலண்டியா மாட்டிக்காதீங்க. அப்பாடா, நம்பிட்டாங்க. இந்த மித்ரா சரியான பைத்தியமா இருப்பா போல இருக்கு. ஆதியோட டிராமாவை மொத்தமா நம்பிட்டா. கூட இருக்கிற என் மாப்பிளையும் எவ்வளவு தத்தியா இருக்காரு. ஐயோ, ப்ளீஸ் ப்ளீஸ், இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. தயவு செஞ்சு என்கிட்ட இதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசாதீங்க. அப்புறம் நான் ஏதாவது தப்பா முடிவெடுத்துருவேன். பாரதி, தயவு செஞ்சு குழந்தைகளை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. அதை என்னால தாங்கவே முடியாது. என்ன ஏன் இங்க நின்று வேடிக்கை பாக்குறீங்க? கிளம்புங்க, கிளம்புங்க ப்ளீஸ், கிளம்புங்க. ஆதி